ஹாய் காய்ஸ், நாகர்கோவில் வந்துட்டோம். நான் எங்கெல்லாம் பிக்கப் பண்ணேன் எப்படி பார்த்தீங்களா? ஃபுல்லாக விளாகவே மாறிட்டேன். டீ குடிக்க போகிறோமா? வாங்க பேக் கழட்டுறோம் காய்ஸ். இது அநியாயம்டா, பேக் கழட்டுறோன்னு சொல்லுவேன். நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. காய்ஸ் இப்போ டீ குடிக்க போகிறோம். காய்ஸ் நாகர்கோவில் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டு. நாளைக்கு காலையில் நம்ம வந்து குரோசை கிளம்பணும். இங்கே நாகர்கோவிலில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் இங்கே ஒரு நேச்சர்லேயே ஒரு கோளாறாக தான் இருக்கும் போல். மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, கீழே ஃபுல்லாக தண்ணி, மேலே ஃபுல்லாக வெயில். நான் இதுவும் நல்லா தான் இருக்குது. நான் சொன்னால் உங்களுக்கு எப்படி புரியும்னு தெரியல. இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பச்சை பச்சைன்னு இருக்குது இங்கே பாருங்கள். அந்த விளாகில் சொன்ன மாதிரியே சொல்கிறேன். ஸோ இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம். இவங்க இந்த நாகர்கோவில்காரங்களோட சுற்றுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. நானும் சரி தொண்டை கட்டிச்சா கண்டுறது வேணாம், விளாக் காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவங்கள ஒரு பொடி லாங்குவேஜ் தனியாக வச்சுக்கிட்டு இவங்க வந்து சக்கரை தக்கிட்டான். எங்க பாருங்க, இதெல்லாம் இது வந்து எனக்கே வந்து இப்போ பார்த்தா ஒமட்டுது நான் பேசுறது. நான் இங்க அதனால தொண்டை கட்டிக்கிச்சு. சுகரை வந்து சக்கரை தாங்க சொல்லுவோம் நாங்க. சக்கரை அதிகமா தொண்டை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது சொல்லுங்க. இல்லப்பா, இது உண்மையான விஷயம். கன்னியாகுமரிக்காரங்க தானே சக்கரைன்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்குள்ளதுன்னு சொல்லுவாங்க. சக்கரை நான் இப்போ இங்கே பிறந்து வளர்ந்துருந்தேன்னா ஒரு வேலை இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். திடீர்னு வந்து இருக்கிறதுனால இவங்களோட லாங்குவேஜுக்கு அடாப்டே ஆக முடியல. என்ன பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கசகசன்னு பேசிடுறாங்க. நம்ம நிறுத்தி நிதாரமா இவங்க 2xல பேசுறதுலாம் 1xல போட்டு மெதுவா ஸ்லோ மோஷன்ல கேட்டு தான் இவங்க கிட்ட ரிப்ளையே கொடுக்க முடியுது. இங்க வந்து இவங்க வீட்லயே வந்து ஏதோ ஒரு மிளகா, அது என்ன மிளகா? காந்தாரி மிளகாவா. அது காரமா இல்ல, காட்டா இருக்குது உள்ள ஒண்ணு. இவங்க அம்மா சப்பாத்திக்கு ஒண்ணு வச்சு கொடுத்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அது எப்படின்னா காரம் கிடையாது. அது உள்ள போன உடனே அந்த மிளகாவோட சீட்ஸ் உள்ளார போய் காட்டை கிளப்பி எனக்கே ஒரு மாதிரி தும்பல் வந்து. பரவாயில்ல, 2 தினம் இங்க ஒருத்தர் இருக்காரு பாவம். இன்னைக்கு 10 மணிக்கு அவர் ஃப்ரெண்டோட பொண்ணு பாக்குறதுக்கு கூட்டு போறவரை நாங்க கொஞ்சம் வசியம் பண்ணி இன்னைக்கு ஒரு 6 சப்பாத்தி தின்னு வச்சுட்டோம். எத்தனை? 10 போயிடுச்சு பாருங்க சப்பாத்தி. அவ்வளவு பசி. அது வந்து என்ன மாதிரி பசின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆமா, பசி. அது வந்து உங்களை பார்த்து ஆனந்த பசி. உங்களை பார்த்து ஆனந்த பசி, அந்த ஆனந்தம் ஃபுல்லா. ஸோ நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளேயே காலையிலேருந்து அடைஞ்சு கிடந்தோம். சாரி, தூங்கி கிடந்தேன். இப்போ தான் எந்திரிச்சிட்டு நாங்கள் தொண்டை கட்டிக்கிச்சுன்னே இப்போ தான் தெரியுது எனக்கு. என்னோட வாய்ஸ் வந்து நான் நார்மலாக பேசுகிற மிமிக்ரின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். கிடையாது, இது வந்து தொண்டை கட்டிக்கிச்சு உண்மையாலுமே. இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு இன்னொரு ஒரு விருந்தினர் வந்துட்டு இருக்காரு சென்னையிலேருந்து. அவரை பிக் பண்ணிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். இவ்வளவு பேர் வந்துருக்கு. ப்ரோ இங்க vlogல சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஒரு ஃபிகர் ஒன்னு நம்ம அத பேசிட்டு இருந்தோம். பொம்பளை சொக்கு கேக்குதாடா, பொம்பளை சொக்கு. அதுல தான் எல்லாமே. நோ தலைவரே. ப்ரோ எனக்கு ஏன்டா நாகர்கோவில் இறங்கனே ஆயிடுச்சு ப்ரோ. திருவண்ணாமலை போயிடலாம் டிக்கெட் எடுத்துட்டு. சரி, அந்த பொண்ணுக்காகவா? 2 பொண்ணு கடைசில தான் பார்த்தேன். பையன்ட்ட தான பேசிட்டு ப்ரோ. அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ப்ரோ. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அவன்கிட்ட நான் நம்பர் தரேன். அந்த பொண்ணுக்கு 96 லாஸ்டா கேக்கல. அவன்கிட்ட கேக்குது என்ன சொல்றேன். 96 நம்பர் நோட் பண்ணிச்சு. நோட் பண்ணிட்டு ஏன்டா இறங்கறேன் ஆயிடுச்சு. நோட் பண்ணிட்டீங்களா? உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா, எல்லாமே நோட் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு ஏன் இறங்கணும் மாதிரி இருக்கு. The next morning. ரகு வீட்டிலேருந்து நாகர்கோவிலேருந்து கிளம்பி நாங்கள் இப்போ வந்து குலசை கிளம்பிட்டோம். இன்றைக்கி டேட் 29 தானேங்க? 29. ஆக்சுவலாக நாங்கள் காலையில் 9 மணிக்கே கிளம்பலாம் பிளானில் இருந்தோம். என்னோடய தொண்டை இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியும். ரொம்ப கவலைக்கிடமான சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு குலசைக்கு போக போகிறோம். இங்கே தாபா ஸ்டைலில் ஒரு மாதிரி பார் செட்டப்பில் தான் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ஊரில் வந்து சாய் கடையே அப்படி தான் இருக்குது. இப்போ 2-3 இடத்துல பார்த்துட்டேன் நான். நம்ம கூட யார் ஜாயின் ஆயிருக்கான்னு பார்த்தீங்களா? நேற்று நைட்டு ஒழுங்காக பார்த்துருக்க முடியாது. இப்போ பாரு ஃபுல் பட்டு. இவங்கெல்லாம் சாப்பிட்டு பசி இருக்குது எக்ஸ்ட்ராவா. டீ குடிச்ச அப்புறம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக சாப்பிட்டோம்னா அடாப்ட் ஆகிடும். இதுக்கு ஒரு வழியாக சாப்பிட்டுட்டான். வேணாம்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சிட்டான்ப்பா. எதையுமே அவுட்லுக் வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு இப்பயும் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாலுமே இது எப்படி இருந்துச்சு? தயிர்
ஃபைனல் டச் தான். ஒரு மாதிரி உள்ளார போயிட்டு என்னமோ பண்றோம். இந்த என்ன மாதிரியே இந்த சின்ன சின்ன அரிசி தான் சாப்பிடுன்னு. மோர் மிளகா இருங்க, இது போட்டுறா ஒரு நிமிஷம். மீன் சொல்லுங்க. மீனே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். கண்டென்ட் மிஸ் ஆயிடுச்சு இப்ப. அதுல இருந்து ஏதாவது டெவலப் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி வந்து சின்ன வயசு சாப்பிடுறேன். இந்த மாதிரி சின்ன அரிசி தான் பிடிக்கும்னு சொல்லி இங்க இருக்கிற கொட்டை அரிசிக்கு பயந்தீங்கன்னா இந்த கொட்டை அரிசி நல்லா தான் இருக்கும் போல. இதுதான் இவங்க ஊர்லயே நார்மல் அரிசி. இது என்ன மீன் தாங்க தெரியல. பாறையா? ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு தானே இது. தசரா பயணம் இனிதே ஆரம்பித்தது. நாங்கள் பைக் எடுத்துட்டேன். அங்க பஞ்சர் ஆகிடுச்சு. எப்ப போறோன்னே தெரியல. பருப்பி வாங்கிட்டு பாஸ். சூப்பர். செலிப்ரேட் பண்றீங்களா பஞ்சரை? பஞ்சரை செலிப்ரேட் பண்றீங்க. என்ன சொல்றது, இந்த உடைங்க வேற வழி இல்லை. எல்லாருமே பண்றது தான் நம்மளும் பண்ணோம். வண்டி போறவங்க ஐயா வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. கைஸ், ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சுச்சுவேஷன் கைஸ். எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு சந்தோஷமே இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்து வந்தால் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற வகையில் ஏதோ ஒன்று நம்மளோட மெயின் பாயிண்டில் கை வைக்கிறாங்க. பயப்பிடிச்சிட்டான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நெட்வொர்க் கிடையாது இந்த வீட்டில் இங்கே பாருங்க. இதுதான் எங்களோட ரூமு. இன்றைக்கி தான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு உள்ளே வந்திருக்கிறாங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க தசராக்காக. உள்ளே வந்து ஃபுல் சிக்னலே கட்டு. ஒரு பாயிண்ட்டு துடிக்கிறது கூட கிடையாது. சுத்தமாக கட்டு. செத்தாங்கனாலும் கால் வராது, பொழத்தாங்கனாலும் கால் வராது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் வந்து இப்போ மாட்டிட்டு இருக்கோம். ஹவுஸ் ஓனர் வந்துட்டார். அமைதியாக இருங்க. சூப்பரான வீடு கைஸ். செமையா இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு வீடு வந்து நம்மளுக்கு கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். இதான் நம்ம ஓனர் பாருங்க. ஆரஞ்சு கலர் யூடியூப் சேனல்ல போறதுக்கு அவர் தான் ஓனர் பாருங்க. நீங்க தானே ஓனர்? அவர் தான் ஓனர். ஆமா, இப்போதைக்கு எங்களுக்கு கோ பார்ட்னர்ஸ் யாருமே இந்த ரூம்ல இல்லாதனால வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்கலாம். இது என்ன பெயிண்ட் வந்துருமா? அது வேற கலர், இது வேற கலர்ல இருக்கு. இல்ல ஒரே கலர் பழசாயிட்டு. இல்ல இது புதுசு. அடிச்சது. இப்ப நான் இதை அடிச்சேன். இது ஏன் இந்த கலர்ல விழுது? அடிச்சீங்களா? ஆமா, இங்க பாருங்க. அது கலர் சரியா கலங்கிருக்கு. அது நல்லா ஆக்கும். ஓகேயா? அது ஒரு பாருங்க. அது ஒரு பழம் இருக்கு. அதுதா அங்க மேல இருந்து ஊத்துது பாரு பெயிண்ட். அதை நாங்க வந்து இப்படி மேனேஜ் பண்ணோம் திருப்பி. நான் ப்ரொஃபஷனலான பெயிண்டர். அண்ணா டிரைவ். ஓனர்கிட்ட சொல்லுங்க, இதுக்கு வாடகை இங்க வாங்க, நான் பெயிண்ட் அடிக்கிறாங்க உங்களே. ஆயே போல காலையில இருந்து கடுப்பா இருக்கு. இங்க நிறைய பொழுதுபோக்குகள் நிறைய இருந்தாலும்
இந்த மாதிரிலாம் போட்டு காப்பி ரைட்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. காய்ஸ் எங்களையே இவங்க வேஷக்காரங்கன்னு நினச்சி சிரிக்கிறாங்க. காய்ஸ் எல்லாம் பயந்து உள்ளார போகிறாங்க. எங்களையே பார்த்தா வேஷம் போட்டிருக்க மாதிரி தெரியுதா? சூர்யா ஐயோ எங்களுக்கு கொஞ்சம் ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது காய்ஸ். அவரும் வேஷம் போட்டிருக்கவங்க தான், நாங்களும் சும்மா தான் இருக்கிறோம். யார் வேஷம் போட்ட மாதிரி தெரியுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க கைஸ். ப்ரோ கொஞ்சம் இங்கே ஃப்ரேம் கொடுங்க. வேஷம் யார் போட்டுக்கான்னு சொல்லுங்க கைஸ். இது என்னன்னு தெரியுதா? லூஸு, நீ ஒரு லூஸுன்னுலாம் சொல்லாதீங்க. இரண்டா இதெல்லாம் வந்து எந்த காலத்தில் நான் சாப்பிட்டுருக்கேன். ஐஸ் கட்டியாக இருக்கும். அடுத்த ஸ்பாட்டில் எங்கேயாவது கிடைச்சா வாங்கிட்டா கைஸ். ஒரு சூப்பர் சம்பவம். போர் அடிக்குதுன்னு டீ கடைக்கு போயிட்டு அங்கே ஒருத்தன் போகிறான் பாருங்க, சூர்யான்னு. வீட்டு சேவையை பூட்டி டீ கடையிலே வச்சுட்டு வந்துட்டான். இங்கேருந்து டீ கடை 1 கிலோமீட்டர், ஏற்கனவே வண்டி இல்லாமல் நடந்தான் போகிறோம். ஐயோ இப்போ தான் வந்தோம். இப்போ மறுபடியும் டீ கடையை நோக்கி ஒரு பயணம். காலையில் 5வது டைம் காலைல அதே டீ கடைக்கு போயிட்டு வரோம். அவர் என்னடா நினைப்பாரு நம்மள? இவனுக்கு வச்சு தான் போனியாவது நினைப்பாரு. காலையில் கேட்டேன் போகிறப்ப, சூர்யா சாவி தொலைச்சிடாது அப்படின்னா. இவ்வளோ பெரிய சாவி எப்படி தொலைப்பேன் அப்படின்னா, இப்போ காமெடியே சாவி அங்கே இல்லைன்னா தெரியும். இவ்வளோ பெரிய சாவியை விட்டுட்டு மறுபடியும் போடுறா. ரெண்டு சாவி இருந்துடா. வெயில் ஒரு மாதிரி ஆகல, நீயே ஒரு மாதிரி ஆயிட்ட. இங்க பாரு சாவி கீழே கிடைச்ச சாவியை தொலைக்கிற திருப்பி. அங்க கடையில இருந்து இவ்வளவு தூரம் வர்ற வரையும் ஞாபகம் வந்து போயிருந்தா கூட திருப்பி போய் எடுத்து வந்துருக்கலாம். வீட்டு படியே கதவு கிட்ட சொல்றேன், அங்கேயே பண்றேன். கொஞ்சம் அன்னதான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கோயிலில் போட்டாங்களாண்டா, கோயிலில் போட்டாங்களாம். காலையில போடுறாங்க. காலையிலே போட்டாங்களாம். லஞ்சும் போட்டாங்க. நம்ம தான் ரெண்டுமே அட்டென்ட் பண்ணல. நம்மளே அவங்க இன்வைட்டே பண்ணல, எப்படி நம்ம அட்டெண்ட் பண்றது? இது வந்து பொது ப்ரோ, இன்வைட் இல்லை யார் வேணா, இது வந்து ஃப்ரீ இன்வைட். ஸோ அன்னதானம்ன்றது வந்து நம்ம காலையில் யாரை நம்பி சொல்லுவோம். நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே வெக்ஸார் சுற்றி என்ன நடக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போச்சு. ஸோ இந்த இவ்வளோ பெரிய உடன்குடிங்கிறத வந்து எவ்வளோ பெரிய இந்த குலசையில் வந்து ரொம்ப பேர் வாய்ந்த ஏரியா இந்த உடன்குடின்றது. தாண்டவன்காடு, உடன்குடி, அழகாபுரம், பெரியபுரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபார்மான ஏரியான்னு வைங்களேன். இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு இந்த ஏரியாலேயே வந்து இப்போ நாங்கள் மட்டும் தான் சுற்றிக்கிறோம். ஏன்னா இந்த ஏரியாவில் எல்லாமே போயிட்டாங்க, அவங்களோட குலதை அது என்னது குலசைக்கு போயிட்டாங்க. நாங்கள் தான் வந்து இவங்க ஏரியாவில் தனியாக சுற்றிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லையோ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லையோ ஓரளவுக்கு பெரிய ஆளாக இருந்தீங்கன்னா, இல்லை பெரிய ஆளோட பசங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த உடன்குடி அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ள வந்து நெட்வொர்க் கொடுங்க. வந்து ஏன்னா நெட்வொர்க்குங்கிறது இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து அத்தியாவசிய தேவைகள் ஒன்று. ஏன்னா இங்கே இருக்கிற பல விஷயங்களை வந்து பெருசாக வந்து பகிர்றதே வந்து நம்ம சோசியல் மீடியா தான். அந்த ஒரு வலைத்தளத்தை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறது இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் யாராச்சும் பெரியவங்க இருந்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு அவங்க உதவுங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த குலசையில் நான் வந்து ஒரு டிராபேக், ஒரு ஃபீட்பேக்காக கொடுக்குறேன். இது ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, போன் இருங்க. ஏன்னா புரியல. ஒரே ஒரு பாயிண்ட், அதுவுமே வந்து ஏர்டெல்ங்கிறதுனால கிடைக்குது. இது ஒரு பாயிண்ட்டுமே வந்து 4G தான். இந்த ஒரு பாயிண்ட்லயுமே வந்து உங்களால நார்மலா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண முடியாது, சென்ட் ஆகாது.
லொக்கேஷன் வந்து நம்ம இங்கே தான் இருக்கிறோம்னு ஏதாச்சும் ஒரு அவசரத்துக்கு நம்ம லொக்கேஷன் சென்ட் பண்ணுறோம்னா அதுக்குமே இங்கே லொக்கேஷனும் போகாது. ஃபோன் கால் இல்லைன்னா இங்கே வரும், அதுவும் வீட்டுக்குள்ளே கிடைக்காது. வீட்டுக்கு நடுவில் போய் நிற்கலாம். இந்த உச்சி இதில் வந்து போய் நின்னா மட்டும் தான் அவங்களுக்கு அதோ அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து இங்கே கஷ்டமாக தான் இருக்குது யாருமே. இவ்வளோ நான் சொன்னதை வந்து பார்க்கறதுக்கு கூட இவங்களுக்கு நட்டு இருக்காது. எப்போ பார்க்க போறாங்கன்னு தெரியாது. உங்களுக்காக தான் நான் பேசியிருக்கேன். நீங்க 2027 கூட இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். ஆனா நான் இப்ப எடுத்துட்டு இருக்கிற வீடியோ வந்து செப்டம்பர் 30 செவ்வாய்க்கிழமை 2025 இந்த வீடியோ நான் போடுறேன். இது கரெக்டா 3:20 போடுறேன் இந்த வீடியோ. அப்பயே நான் உங்களோட பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்துக்கோங்க. ஃபியூச்சர் எப்படி என் vlog நீங்க பார்க்கவே மாட்டீங்க. ஃபியூச்சர்ல கூட ஏதாச்சும் ஒரு இடத்துல தப்பி தவறி அப்படி எப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்காக தான் நான் பேசியிருக்கிறேன். அப்பயே அதுக்காகவாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நாங்க இவ்வளவு பாடுபடுறோம். ஒருத்தனுக்கு வந்து நாளைக்கு தான் எக்ஸாமே முடியுது. இன்னைக்குதான் எக்ஸாம் முடியுது. இன்னைக்கு நைட் அவன் வந்து சேலத்துல இருந்து பஸ் ஏறான் சூர்யா. நாங்களும் இவ்வளவு பாடுபட்டு அவன் அங்கிருந்து வர வச்சுட்டோம். இப்ப நைட் பஸ் எல்லாம் காலையில வரப்போறான். காலையில வந்து இங்க இறங்கினாலும் பையனுக்கு ஒண்ணுமே கிடையாது. பாத்ரூம்ல சாப்பாடே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா அவன் இறங்கி நம்ம போன் அடிப்பான். நம்ம போன் சர்வீஸ்ல இருக்கு. அவங்க இறங்கிட்டு நீ வந்து கூப்பிட்டு போன் அடிச்சா கூட எங்களுக்கு போன் வராது, வந்தாலும் பேச முடியாது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வெளியில இருந்து வச்சிருக்கிறோம் நாங்க. தம்பி வந்த ரூட் எப்படி இருந்துச்சு? திருப்பூர்ல இருந்து தூத்துக்குடி வரையும் வெறும் 4 மணி நேரத்துல வந்துட்டேன். வெறும் 20 கிலோமீட்டர் 1.5 மணி நேரத்துல வந்திருக்கேன். கேட்டுக்கோங்க, வீட்டுல பாக்குற எல்லாரும் கேட்டுக்கோங்க எந்த இடத்துல பத்தி இருக்கிறாங்க. இங்க பாரு, நீட்டா இருக்கு செருப்பு. ஆச்சு எப்படி இருக்குது? இங்க வா, இங்க வா. ஒரு நிமிஷம் போட்டு காட்டு. செருப்பு போட்டு காட்டு. நீயே போடுது. ஒரு நிமிஷம் போட்டு காட்டு. ஒரு நிமிஷம் போட்டு காட்டு. அந்த செருப்பு வாங்கி செருப்பு போட்டு எனக்கு போட்டு காட்டுறேன். ஓ காலேஜ் மாதிரி அவர் எனக்கு நம்மள மாதிரி பைத்தியக்காரங்க எவனாலும் சொல்றான். இது எப்படி மாதிரி ஒரு கால் மேல வைக்க ஒரு கால் பூமி அடிக்கிறது. Physically challenged persons. Bro. காய்ஸ், தசராக்கு வந்து ஒரு 2-3 மணி நேரமா இந்த ஒரு டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கிறோம். டிராபிக்ல மாட்டல, காட்டுக்குள்ள மாட்டி, பார்க்கிங்ல மாட்டிட்டு இருக்கோம். பார்க்கிங்லயே வந்து ஃபுல்லா ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கிறோம் 2.5 மணி நேரமா. போலீஸ்காரங்க கிட்ட வழி சொல்ல கூட அவங்களுக்கு கூட தெரியல. உள்ள போங்க வெளியே போங்க, உள்ள போங்க வெளியே போங்கன்றாங்க. வண்டி விட மாட்டாங்க. ஃபுல் ட்ரெஸ். தமிழ்நாட்டுல முக்காவாசி இங்க தான் இருக்கிறாங்களாட்டுக்குது. இன்னைக்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாலிடேவா ப்ரோ? காந்தி ஜெயந்தி இன்னைக்கு சரஸ்வதி காந்தி ஜெயந்தி முத்தாரம்மன் ஆயுத பூஜை சரஸ்வதி லீவ் இல்ல சார். வெளிய போறோம் சார், வெளியே போறோம். வடங்குடிக்கு சொல்லு. அங்க போக முடியாதுன்னு அனுப்பிச்சுட்டாங்க சார். போயிட்டு தான் சார் இங்க வந்தோம். இவங்க இதுல தான் வந்து ரைட் எடுக்க சொல்றாங்க. गाइस பார்க்கிங்லயே மாட்டிக்கிட்டோம். இதுல இருந்து மீண்டு வரதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? சண்டை போட்டு வர நம்மளே போலீஸ்காரங்க. இதுல இருந்து மீண்டு வரதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதா? வழி கிடையாது. வழி இல்ல. வழி இருந்தா சுத்துற மாதிரி வந்து ஒரே இடத்துல சுத்திட்டு வட்டோட்டா. நாங்கள் இந்த தசராக்கு வந்ததுலேருந்து ஏதோ ஒரு சுழலில் மாட்டிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி இது ஒரு வித்தியாசமான சுழல் மாட்டிக்கிட்டோம்.
இப்போ இதுலேருந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ன்னு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோ எடுத்த இடத்துக்கே மறுபடியும் போயிட்டு நாம திருப்பி நாங்கள் வீடியோ எடுத்த இடத்துக்கே போயிட்டு இருக்கிறோம். இப்போ மறுபடியும் அங்கிருந்து அப்படின்ன உடனே லெஃப்ட் போக சொன்னாங்கன்னா திருப்பிடலாம். கொட்டாங்காடு லெஃப்ட் உள்ள போனாதான் நம்ம போன பார்க்கிங் பேர் தான் கொட்டாங்காடு. லெஃப்ட் உள்ள போய் முடிஞ்சு போச்சு. வெளியே எப்படி போறது மட்டும் போலீஸ் நேரா போறானுங்க. இங்கதான் அஸ்வினை தொலைச்சோம் ப்ரோ. உடன்குடி வெளியிலே போறோம். கிளம்புறோம் நாங்க ஊருக்கு கிளம்புறோம். ஊருக்கு கிளம்புறோம். தேங்க்ஸ். நல்லா இருக்கும் சார். தசராவை பத்தி எனக்கு சொல்லுங்க. குலசேகர மன்னன் காலத்திலேயே அட்டக்காளிகள் 8 பேர் இருந்த ஊர் குலசேகரப்பட்டினம். ஐயாத்துறை கவிராயரோட குடும்ப குலதெய்வம் தான் முத்தாரம்மா. ஒரு காலத்துல அம்ம நோய் பரவி தாக்க ஆரம்பிச்சப்ப எல்லாரும் நோய் தீர வேண்டி விரதம் இருந்து முத்தாரம்மனை வழிபட்டதும் குணமடைஞ்சவங்க கருப்பு வெள்ளை புள்ளி வேஷம் போட்டு வந்தாங்க. நாளடைவில் அதுவே பலவிதமான வேஷங்களா மாறிச்சு. இந்த வழக்கம் சமுதாயத்துல எல்லா பிரிவினரிடையே பரவி ஜாதி வேறுபாடு இல்லாம எல்லாரும் வேஷம் போட ஆரம்பிச்சாங்க. நாம வேஷம் போட்டு ஆடும்போது நம்மளை மறந்து நாம எல்லாத்தையும் சமமா பார்க்குற மனநிலைக்கு வரணும். அப்போ முத்தாரம்மனே நமக்கு சமமா வந்து நிக்கிறார். அந்த நேரத்துல தான் அந்த பராசக்தி நமக்குள்ள இருக்கிறாங்கிற உணர்வே பிறக்கும்.